ஹாய் செல்ல குட்டீஸ், வெல்கம் பேக் டு டேக் ஆஃப் ஃபிக்ஷன் ராம். ஓகே, போன பாட்டில் வந்து டேக் அண்ட் ஜங்குக் அவங்க ரெண்டு பேரோட மீட்டிங் எப்படி இருந்திருக்கும்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி யூமினோட மீட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ அதுலேருந்து கண்டினியூ தாண்டா அந்த பாட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டு தான்டா நம்ம டேங் ரூமை தான் காட்டுறாங்க. டேங் செம்ம கொலவெறியில் இருக்காங்க. நேராக அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையுமே பேசியிருக்க கூட மாட்டாங்க. ஃபுல்லாக ரூமில் தான் அவ்வளோ டென்ஷனில் உட்காந்துருப்பாங்க. ஃபுல்லாக கீழே பார்த்தோம்னா ஒரு 20 ஸ்மோக் பாட்டில் அந்த ஸ்மோக் பாக்ஸ் கிடக்குன்ட்டு அந்த அளவுக்கு கோவத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ சடனாக டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. அப்போ திரும்பி பார்த்தா ஃபிலிக்ஸ் தான் அங்கே நிற்கிறாங்க. சொல்லுங்கள் யங் மாஸ்டர், கூப்பிட்டீங்களாம்ல? ஃபிலிக்ஸ்ண்ணா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் யங் மாஸ்டர்னு கூப்பிட்டாதீங்கன்னு. சரி சொல்லிட்டேன், என்னாச்சு? எனக்கு உடனடியாக ஒரு பர்சனோட டீட்டெயில் வேணும். அது நீயும்மா அப்படின்ற மாதிரி மனசுலேயே ஒரு மாதிரி அழுகுறாங்கடா நினச்சிக்கிட்டே. என்னாச்சுண்ணா, ஏன் இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? அதெல்லாம் இல்லை. யார் பேர் என்னன்னா? அவன் பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு மேலே 7 மணிக்கிட்ட அவனை நம்ம ஏரியா கஸ்டடியில் வச்சுருந்தோம், போலீஸ் ஸ்டேஷனில். அங்கே போய் கேட்டுக்கோங்க பேர். ஆனால் எனக்கு அவனை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும். அவனோடது லீகல் இல்லீகல் எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும் இப்போ வரைக்கும். புரியுதாண்ணா? சரி டயாங், நீ கேட்ட அண்ணன் இல்லைன்னு இருக்கேண்ணா. உனக்கு ஒரு 2 நாளில், நாளை காலையில். டயாங், எனக்கு நாளை காலையில் வேணும்ண்ணா, ஷார்ப்பாக 7 o'clock. புரியுதா? ஏய், இப்போ டைமை பார்த்தியா? மணி 12. நான் ஒன்று கேட்குறேன்னா அதில் ஏதாச்சும் ரீசன் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. உனக்கு 7 மணிக்கு அவனை பற்றி எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். அண்ட் இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக அண்ணங்களுக்கு. புரியுதாண்ணா? ஓகே டயாங் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ அப்படியே டயாங் வந்து அந்த கோவத்துலேயும் அந்த ஸ்மோக் பாக்ஸ் இருக்கும்ல, அந்த சிகரெட்டை பார்த்து தான் பிடிச்சி நசுக்கிறாங்க. நீ நாளைக்கு செத்தட மோனே, நாளையிலேருந்து நீ எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிற நான் பார்க்குறேன் தெருநாய் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கோவத்தில் சொல்கிறாங்கடா. இந்த சைடு பார்த்தோம்னா ஃபிலிக்ஸ் இப்போ தான் ஃபைனலாக மூச்சை விட்டுட்டு கீழே போகிறாங்க. பார்த்தா அங்கே வந்து ஆரம் தான் நிற்கிறாங்க. இவன் எதுக்கு இந்நேரம் நிற்கிறான்னு தெரியலையே. சொல்லுங்கண்ணா, எதுவும் வேணுமா? ஆமாம் ஃபிலிக்ஸ், நீ எனக்கு ஒரு வேலை பார்க்கணும். உனக்குமா? உனக்கு என்னடா? சொல்லுங்கண்ணா, பார்த்துடலாம். ஜின்னு இருக்கான்ல? ஆமாம், பிரதரின்லா. என்னாச்சு அவங்களுக்கு? இப்போலாம் அவன்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை. அது சரி, அப்புறம்? ஒன்றும் இல்லை, கார்ட்ஸ் விட்டு அவன் சேஃபாக இருக்கானா என்னன்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோ. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கனால நான் ஃபுல்லாக ஜேஹோப்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான். சரி, நான் அவ்வளோதே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஜின்னுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம், புரியுதா? சரி, நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்கடா. ஆரமும் ஓகேன்ட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. போனோடனே ஃபிலிக்ஸோட ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. 3 பேருக்கும் நடுவில் நான் இருந்து செத்தேன்டா அன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணுறாரு. ஒருத்தவன் என்னன்னா டீட்டெயில் கேட்டு அந்த பையனை என்ன பண்ண போறியான்னு தெரில. இன்னொருத்தவன் கண்டிப்பாக டீட்டெயில் கேட்குறியானா அவன் செத்தியான்னு மட்டும் நல்லா தெரியுது. இவன் என்னடானா அவன் பொண்டாட்டியை வேவு பார்க்க சொல்கிறான். இவங்க 3 பேருக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு நான் என்னைக்கு சாக போகிறேன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு தாண்டா வெளியே போகிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஜேகேவோட வீடு தாண்டா. ஜேகே ரொம்ப லேட்டாக தான் வந்திருப்பார் வெளியே போயிட்டு. அப்போ வந்து வாசலில் பார்த்தோம்னா லைலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜேகே வந்து ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணிட்டு லைலாவை பார்ப்பாங்க. என்னாச்சு ஜங்குக், ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு? சாப்பிட்டியா என்ன? அதெல்லாம் நான் சாப்பிட்டேன். நீ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வரலனா நீ கிளம்பிடு, வீட்டில் வெயிட் பண்ணாதானே. வீட்டுக்கு கிளம்பு நீ அப்படின்ட்டு உள்ளே தாண்டா போக போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயே லைலா வந்து அவங்க ஷோல்டரை பிடிச்சி ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளேயும் வந்து ஜேகே வந்து அந்த ஒரு பெயினில் வந்து ஒரு சவுண்ட் விடுறாங்கடா. லைலாக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு ஜங்குக், எதுக்கு இப்போ கத்துன?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஏதாச்சும் ஓவர் வெயிட்டோ வேல பார்த்தியா என்ன? உண்மைய சொல்லு. நான் தான் அதெல்லாம் இல்லேன்றேன்ல. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் ஏதாச்சும் சொல்லேன். எதுவும் பண்ணியா என்ன? லைலா, நான் நெறையா தடவ சொல்லிட்டேன். என்னோட பர்சனல்ல இன்வால்வ் ஆகாதன்ட்டு. எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். அப்படின்ட்டு போக தான்டா போறாங்க. பட் அதுக்குள்ளயும் திருப்பி லைலா புடிச்சுட்டாங்க. ஸோ ஜங்குக் வந்து ஒரு பனியான் ஷர்ட் வந்து ஓப்பன்ல தான்டா போட்டிருப்பாரு. ஸோ வேகமா அவங்களோட லெஃப்ட் சைடு இருக்க அந்த ஷர்ட் காலர மட்டும் ரி விலக்கி விட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த லத்தில அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த தடம்லாம் அப்படியே இருக்கு. லைலாக்கு அவ்வளோதான் உசுரே போயிருச்சு. என்னாச்சு ஜங்குக்? உடம்பெல்லாம் காயமா இருக்கு. ஆ? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? நீ என்ட்ட எதுவும் சொல்ல போறது இல்லைல? நீ இரு, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். அப்படின்னு நேரா வீட்டுக்கு தான்டா போறாங்க. ஸோ ஜங்குக்கும் ரூம்குள்ள போயிட்டு, அவங்க ஷர்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காங்க. அவங்க முதுகுலலாம் செம்ம காயமா இருக்கு. மோஸ்ட்லி அவங்கள வந்து முதுகுல தான் அடிச்சிருப்பாங்க போல. அவ்ளோ காயம் இருக்கு. ஸோ கரெக்ட்டா லைலாவும் வந்துட்டாங்கடா. ஹீட் ஒரு துணியும், ஒரு கிண்ணமும் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட ஆயில்மெண்ட்டும். இது என்ன? நான் தான் சாப்பிட்டேன்றேன்ல. உத்தரம் குடுக்குறேன். நீ குப்புறக்கா படு. அதெல்லாம் வேணாம். நான் சொல்றத கேட்குறியா? அப்படின்றாங்க. சரி ஜங்குக்கும் குப்புறக்கா படுத்துட்டாங்க. ஸோ லைலா தான்டா அந்த ஒத்தரம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பார்த்தா வேல பார்த்து வந்த காயம் மாரி தெர்ல ஜங்குக். உண்மைய சொல்லு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. நீ எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜங்குக், இப்ப என்ட்ட சொல்லப் போறியா என்ன? ஏய் இது வந்து சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதில கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன் அவ்வளோதான். இப்ப எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு ஓகே. நீ கிளம்பு வீட்டுக்கு. அப்படின்றாங்க. பட் லைலாலாம் கேட்குற மாரி இல்ல. அவங்களும் ஒத்தடம் குடுத்துட்டு ஆயில்மெண்ட் தான்டா தேய்ச்சு விடுறாங்க. ஸோ ஃபைனலா ஜேகேவும் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. நான் எதுக்கும் கிச்சன்ல சாப்பாடு வச்சிருக்கேன். உனக்கு பசிச்சா போட்டு சாப்பிட்டுக்கோ. வேற எதுவும் ஹெல்ப்னா தயவு செஞ்சு கேளு. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாவாச்சும் என்ன பாரேன். அப்படின்றாங்க. ஜேகே எதுவுமே சொல்லல. அவங்களே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலா லைலாவும் அங்கருந்து போயிட்டாங்கடா. ஜேகேவும் ஒரு மாரி அவங்க அம்மா, அப்பா ஃபோட்டோ தான் பார்க்குறாங்க. இந்த பணக்காரங்க ஏன் இவ்ளோ மோசமா இருக்காங்க? இவங்களுக்கெல்லாம் எப்பதான் ஒரு உயிரோட அருமை தெரியுமா? ஏன்பா? இவங்க இல்லாத ஒரு உலகம் எப்படி இருக்கும்? ச்சட்! அப்படின்ட்டு ஒரு மாரி கோவமா தான்டா இருக்காங்க அவங்களும். கோவம், பெயின் நெறையா இருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே தான்டா. நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா நம்ம டெயாங் தான். அவர் எப்பயுமே வந்து ஷர்ட் போட்டார்னா, ஃபோல்ட் பண்ணி அவங்கள முட்டி வரைக்கும் ஏத்தி விடுவாரு. கொஞ்சம் கெத்தா. பட் இந்த தடவ பார்த்தோம்னா, ஃபுல்லாமே கவர் பண்ணி பட்டன் தான் போட்டிருக்காரு. ஏன்னா, அவர் கையில தான் ஜங்கு கீச்சி விட்ட காயம் இருக்குல்ல. ஸோ வீட்டுக்கு யாரும் தெரிய வேணான்னு தான் வச்சிருப்பாரு. மாஸ்க்கும் போட்டிருப்பாரு. ஏன்னா, அவர் லிப்ஸ்ல வந்து காயம் இருந்திருக்கும். அந்த தீக்காயம் சொல்லியிருப்பேன்ல. ஸோ நைட் வந்து கூட அது அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. பட் காலையில தான் அது புண்ணு மாரி லைட்டா வந்திருக்கும். ஸோ அதனால தான் மாஸ்க் போட்டிருப்பாங்க. அப்படியே ஃபோன் பார்த்துட்டு எப்படியாச்சும் அவங்க பேரண்ட்ஸ கிராஸ் பண்ணி போலான்னு தான் பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளேயும் அவங்களோட 2வது அண்ணா கூப்பிட்டுருவாங்க ஜேஹோப்பு. "என்னாச்சு டயாங்? சாப்பிடாம எங்க போற?" "அம் எனக்கு பசிக்கலண்ணா. கிளாஸ்க்கு வேற லேட் ஆச்சு." "ஏய் நீ கிளாஸ பத்தி ஃபீல் பண்றதா? சுகா அண்ணா, உண்மையிலே எனக்கு இது இம்பார்ட்டன்டான கிளாஸ். நான் போயே ஆகணும்." "சரி சாப்பிட்டு போ வா." நான் தான் சொல்றேன்ல. "சுகா, அவன் பசிச்சா வேணாலும் வந்து சாப்பிடுவாள. விடு." அப்படின்றாங்க. ஸோ அந்த டயத்துல கரெக்ட்டா மித்ராவும் ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்கடா. ஸோ வருணும் வந்து உட்கார்றாங்க கரெக்ட்டா. "டயாங், நம்ம ப்ராமிஸ் என்ன?" "அப்பா, எனக்கு தெரியும்ப்பா. மார்னிங் என்ன ஆனாலும் நம்ம வீட்ல எல்லாரும் ஒண்ணா சாப்பிடணும்னு. ஆனா இது எமர்ஜென்சி கிளாஸ்ப்பா." "டயாங், எவ்வளோ லேட் ஆனாலும் பரவால்ல. நானே உன்ன பர்சனலா வந்து இறக்கி விடுறேன். மொத சாப்பிட வா." "அப்பா, சொல்றேன்ல டயாங்."
அப்படின்றாங்க. டேயாங்குன்னா செம்ம டென்ஷனு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்களால மாஸ்க்கையும் கழட்ட முடியாது. கழட்டிட்டோம்னா என்ன ஏதுன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. அவங்க 3 அண்ணனுங்களும் அப்புறம் வேற ஏதாச்சும் ஆரம்பிச்சுருவாங்க. அதுவே பயமா தான் இருக்கு டேயாங்க்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? கிளாஸ்க்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருப்பி வந்து சாப்பிடு சாப்பிடுன்னுகிட்டு இருக்கீங்க. எனக்கு பசிச்சா நான் வெளிய கூட போய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. அப்படின்றாங்க. பட் அதுக்குள்ளயும் ஜேக்கப் திருப்பி நிப்பாட்டிட்டாங்க. நீ எங்க வேணாலும் போய் சாப்பிடு. இப்ப எதுக்கு மாஸ்க் போட்டுருக்க? இது என்ன புது பழக்கம் கை ஃபுல்லா கவர் பண்றது? நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே! அண்ணா, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதான் வைரஸ் வெளிய இதாயிறக்கூடாதுன்னு தான் மாஸ்க் போட்டிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. சும்மா என்ன தொண தொணன்னு கேள்வி கேட்காதீங்க. எனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆச்சு. அப்படின்ட்டு வேகமா டேங் அங்கருந்து கிளம்பிட்டாங்கடா. அவங்க வீட்ல இருக்க எல்லாருமே ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் பார்க்குறாங்க. அதுவும் மித்ரா தான் ரொம்ப ஒரு மாரி கன்ஃப்யூஸா இருக்காங்க. என்னாச்சு இவனுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஜேகோப்பும் இதெல்லாம் நோட் பண்றாங்க. மேபி அவங்க வெளிய வந்து துருவி துருவி கேள்வி கேட்காம இருக்கலாம். பட் ஆனா உள்ள நெறையா நோட் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலா டின்னர் முடிஞ்சுட்டு எல்லாரும் போக தான்டா போறாங்க. அவங்க அப்பாவும் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்ப ஜேஹோப் தான் வந்து ஆரம்ப பார்க்குறாங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஜேகோப். ஏன்? ஜின்னுக்கும் உனக்கும் எதுவும் சண்டையா? அதெல்லாம் இல்லையே. ஏன்டா என்னாச்சு? தெர்ல. ஜின்னுக்கு ஏதோ அலையன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கறதா மெசேஜ் வந்துச்சு. அதான். என் காலேஜ் டிபார்ட்மெண்ட் வைஸ் மூலியமா கேள்விப்பட்டேன். இங்க பாரு. எதுவும் பண்றேன்ட்டு முட்டாள்தனமா பண்ணி வைக்காதண்ணா. புரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜேகோப். நான் பார்த்துக்கிறேன். ம். அப்புறம் சுகா. ம். சொல்லுங்கண்ணா. மயூரியோட அப்பா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நீ மயூரிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்றியாமே! என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. சுகா, உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு சத்தியமா தெர்ல. அவன் என்னடான்னா, தம்பி கல்யாணம் ஆகுற வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன்றான். சரின்னு விட்டாச்சு. நீங்க தான் எல்லாருக்கும் தெரியும்ல. எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க. அப்புறம் என்ன? அண்ணா, மயூரிக்கு 18 வயசு தான் ஆகுது. படிக்கட்டும். படிச்சு அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. அத பார்க்கட்டும். அதுக்கப்புறம் மத்தத பார்த்துக்கலாம். சுகா, ஒரு சில விஷயம்லாம் இப்பயே கரெக்ட்டா சூஸ் பண்ணலைன்னா பின்னாடி சேஞ்ச் பண்ண முடியாது. 2 பேருக்கும் சொல்றேன். லூஸ்தனமா எதுவும் பண்ணாதீங்க. புரியுதா? அப்படிலாம் இல்லண்ணா. அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்படின்றாங்க சுகா. பட் ஜேஹோப்லாம் அதெல்லாம் நம்புற மாரி இல்ல. அவர் வந்து ஃபேமிலின்னு வந்துட்டா ரொம்ப செக்யூர் டைப்பு. ஸோ, அதனால அவரும் எல்லார்ட்டயும் எப்படின்னா ரொம்ப கார்டிங்கா இருப்பாரு. பட் ரொம்ப எல்லார்ட்டயும் அத காட்டிக்கிற மாட்டாரு. ஸோ, ஃபைனலா அவங்க டின்னர் முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்கடா. சாரி, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ, டேயாங்கோட காலேஜ தான் காட்டுறாங்க. வழக்கம் போல கிளாஸ் கட் அடிச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. "ஏய் டேயாங், உங்க அண்ணன் பார்த்தானா என்ன? ஏன் எங்க அண்ணன் பார்த்தா என்ன? டேயாங், அவன் சும்மாவே எதா இருந்தாலும் உனக்கு ஒண்ணுன்னா என்னைய தான் புடிச்சு கத்துவான். இப்ப மட்டும் உன் உதட்டுல இருக்க காயத்த பார்த்தான்னா, அவ்ளோதான் என் தம்பிக்கு என்னாச்சு? என்ட்ட என்ன மறைக்கிறேன்னு கேட்பான். அதுவும் உன் கையில இருக்க காயத்த, யப்பா எனக்கு சொல்லவே முடியல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு டேயாங். ஏன் வீட்ல சொல்லிறக்கூடாது? மயூரி, நான் இப்ப அத வீட்ல சொல்லிட்டேன்னா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிரும். இத நானே பார்த்துக்கிறேன். அப்படின்ட்டு ஃபோன் தான்டா எடுக்குறாங்க. ஃபிலிக்ஸ்க்கு தான் கூப்பிடுறாங்க. என்னண்ணா? நான் டீட்டெயில் கேட்டேன்ல என்னாச்சு? ஏய் சாரி டயாங். அது வந்து ஜேஹோப் அண்ணா ஒரு இம்பார்ட்டன்டான அசைன்மெண்ட் குடுத்துருந்தாங்க பார்த்தா, ஒரு 10 நிமிஷத்துல நான் உனக்கு ஜிமெயில் பண்ணிடுறேன். ஓகேயா? ம். ஓகேண்ணா. அப்படின்ட்டு கால் கட் பண்றாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா ஜிம்மின் தான் நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மின்க்குன்னே ராகிங் பண்றதுக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்களும் நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி தான். ஆனா டேயாங் இதெல்லாம் கண்டுக்கிறவே இல்ல. அவருக்கு வந்து இந்த மாரி வீக்கா இருக்கிற பெர்சன சுத்தமா பிடிக்காது. எந்த அளவுக்கு லோ கிளாஸ் பீப்பிள வெறுக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு வீக்கா இருக்க பெர்சனே வெறுப்பாங்க. ஸோ ஜிம்மின பார்த்தாலே இவங்க ஃபேஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இத அம்மியும் நோட் பண்றாங்க. பட் அவங்க எதுவுமே சொல்லல. அமைதியாவே விட்டுட்டாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஜேகே தான்டா, ஜங்குக் தான் ரொம்ப டயர்டா தான் எந்திரிச்சு உட்கார்றாங்க. ஸோ கரெக்ட்டா அவங்களுக்கு ஃபோன் அடிக்குதுடா. அது ஃபோன் வந்து ரொம்ப லேட்டஸ்ட் மாடல்லாம் கிடையாது. நார்மலா மேபி WhatsApp அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்க ஃபோன் தான்.
ஹலோ. ஹேய் சங்குக், நான் தான் மினோஜ் பேசுகிறேன்டா. சொல்லுடா. என்ன? ஏய், நான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ளே ஊருக்கு வந்தால் வந்துடுவேன். அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். ஏன் உன் வீடை போய் கொட்டரை அடிச்சு வைக்கணுமா? அடிச்சு வச்சா நல்லா தான் இருக்கும். எனக்காக இல்லைப்பா, சாய்க்காக. பாவம் சின்ன பையன் டஸ்ட்டுக்குள்ளே. ஏய், ஏதாச்சும் கேட்டுற போகிறேன். பேசாமல் ஒழுங்கா வீட்டு வந்து சேரு. ஏண்டா, ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறியா? ஏதாச்சும் சொல்லிடுவேன் மச்சான் அசிங்கமா. எனக்கு வேலை இருக்குது, காலங்காத்தால உசுரை வாங்காத. டேய், நான் கூட நீ என்னை மிஸ் பண்ணுவியோன்னு நினச்சா ஆசையாக ஃபோன் பண்ணேன்டா. அப்போ இனிமேல் பண்ணாத. சரி ரைட்டு, பண்ணலை. சரி நான் வந்துடுவேன் இன்னைக்கு சாயந்தரம் இல்லைன்னா நாளைக்குள்ளே. பாஸ் கேட்டால் எப்படியா சமாளி சரியா? எனக்கு இன்னையோட லீவ் முடியுது, நாளைக்கும் சேர்த்து சொல்லிடு. இந்த சொல்ல தான் கூப்பிட்டியா? ஏன் மச்சான், என்கிட்ட ரொம்ப நேரம் பேசணுமா? டேய் நாயை ஃபோனை வைடா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தாண்டா வராங்க. வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எப்பயும் போல் அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. ஸோ ஜங்குக்கோட மார்னிங் ஷிஃப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷிஃப்டாக இருந்துக்கிட்டு தாண்டா இருக்கும். ஸோ செகண்ட் ஷிஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவார், அப்புறம் ஒரு பாரில் ஒர்க் பண்ணுவார். இது போக தான் வந்து லைலாவோட அப்பாவோட கடையில் வந்து இந்த லோடு இது பண்ணுறது, சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி வேலை பார்ப்பார். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ரெஸ்டாரண்ட் ஒர்க்கு தாண்டா கிளம்புறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கிட்டு நம்ம யூஜின் தாண்டா, அதாவது சுகா தாண்டா, அவரோட விஐபி பாரில் தான் உட்காந்து அக்கௌண்ட் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னது? போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னவா? அது பாஸ், இந்த சைடு வந்து நம்ம பார் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஸ்டார் பார் இருந்தனால எல்லாரும் அது எப்படி இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்காக அங்கிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கிடைக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம், என்ன ட்ரிங்க்ஸ் எல்லாம், அதெல்லாம் நியூ இனோவேஷன் மெத்தடாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த பார் ஓப்பன் ஆகி 1 மந்த் கூட ஆகலை, அதுக்குள்ளேயுமா? சாரி பாஸ், அது நான் பார்த்துக்கிறேன் பாஸ். என்ன பார்த்தேன்? என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. போன வருஷம் இருந்த அதே பட்ஜெட்டிங் இந்த வருஷமும் எனக்கு வரணும். அங்கே இருக்க பார்டெண்டரை உடனே இங்கே மாற்று, புரியுதா? எஸ் பாஸ், அதுக்கான வேலையை நான் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஃபிலிக்ஸ் எதுவும் கொடுத்தானா அவன்கிட்ட? ஆமாம் பாஸ், இந்த ஃபைலை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சாரி ஃபார் டிலே அப்படின்ட்டு சுகாட்ட கொடுத்துட்டு அவங்க அங்கே வந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ சுகா ஃபைனலாக அந்த ஃபைலை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸில் அப்படியே லைட்டாக ஒரு கிளைம்னஸ் வருது. ஸோ அவர் நேமை தான் பார்க்குறாங்க. ஜிமின், பார்க் ஜிமினா? நல்லா இல்லை. ஏன் நம்ம கேம் ஜிமின்னு மாற்றக்கூடாது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா. ஸோ அப்போ தான் அவங்க பேர், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ ஜிம்மின் சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஜிம்மின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்ந்தது எல்லாமே அனாத ஆசிரமம் தான். அவங்களோட பேரண்ட்ஸ் யாருன்னு யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் ஜிம்மின் கூட. ஸோ ஜிம்மினுக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கும்போது ஒரு ஃபேமிலி தாண்டா வந்து தத்தெடுத்து ஜிம்மினை வளர்த்துருப்பாங்க. பட் அவங்களுமே ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி இறந்துருப்பாங்கடா. ஸோ இப்போ வந்து ஜிம்மின் வந்து அவங்க மட்டும் தனியாக தான் இருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டில். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தோம்னா டயாங் படிக்கிற அதே காலேஜில் தான் டாக்டரேட் பண்ணுறாங்கடா. ஸோ டயாங்கும் பார்த்தோம்னா டாக்டர் தான், 2 பேருக்குமே டாக்டருக்கு தான் அங்கே படிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா டியூட்டரிங் பண்ணுறது, அப்புறம் இப்போ வந்து புதுசாக பாரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ சுகாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல பார் ஒர்க்குன்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த பார் வந்து ஸ்டார் பாரு, சுகாவுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சுகாவுக்கு இது ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏன்னா அவர் அன்றைக்கி மீட் பண்ணமேதும் பார்த்துருப்பாரு, சுகா வந்து ஜிம்மின் வந்து பார் அவுட்ஃபிட் தான் போட்டிருப்பாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க போடுற அவுட்ஃபிட்டு. ஸோ சுகாவுக்கு ஏனே தெரில, இது மட்டும் பிடிக்கல ஜிம்மின்கிட்ட. ஸோ அவரை பார்த்துட்டு ஃபைனலாக ஜிம்மினோட ஃபோட்டோ தாண்டா பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ வந்து மேபி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்திருக்காது போல், அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவோடு இருக்குது. அவங்க கண்ணு வந்து அவ்வளோ ஓஷன் ஷைனாக இருக்குடா, அதில் அந்த ஸ்மைல் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அன்றைக்கி அவர் ஜிம்மினோட ஃபேஸை ஃபுல்லாகவும் பார்த்துருக்க மாட்டார், அந்த கண்ணு மட்டும்தான்.
ஆனா அந்த கண்ல அவரு அவ்ளோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறாரு. அவங்க அப்பா, அம்மா கூட இருக்கும்போது அந்த கண்ல அவ்ளோ ஸ்மைல் தெரியுது. பட் அவர் அதாவது அன்னைக்கு பார்த்த கண்ல வந்து அவ்வளவா ஒரு ஒரு எக்ஸைட்மென்ட் இல்ல. ஒரு உயிரே இல்லாத மாரி தான் இருக்கும். ஸோ இப்படியே எவ்ளோ நேரம்னு தெரியலடா. ஆனா சுகா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஜிம்மினோட அந்த பிக்கே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஜே-ஹோப் தான்டா. ஸோ இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து புதுசா இன்டர்வியூ வந்து எடுத்திருப்பாங்க. பிஏ வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றதுக்கு. ஏன்னா ஃபிலிக்ஸ்லாம் நேத்து நைட்டே அவ்வளோதான் ஆள் முடிஞ்சிருக்கும். 3 பேரும் பிசினஸ் ஒர்க் மட்டும் இல்லாம என்ன பெர்சனல் ஒர்க்கும் பண்ண விடுறீங்கடா அப்படின்ட்டு ஜேஹோப்க்கு வந்து பெர்சனலா ஒரு பிஏ வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில ஒரு 2, 3 பேர் செலக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் ஜேஹோப்ட்ட போய் இது பண்ற மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க. உங்களுக்கே தெரியும்ல ஜேஹோப் எப்படி ஆந்த கண் வச்சு பார்ப்பாரு. பட் அது வந்து ஜேஹோப்க்கு அவ்வளவா பிடிக்கல அவங்களலாம். ஸோ ஃபைனலா ஒரு ஆள் தான்டா உள்ள வராங்க. ஜேஹோப் வந்து லைட்டா பார்த்தோனே ஜெர்க் ஆயிட்டாங்க. அந்த மாரி தான். ஸோ அந்த பெர்சனும் பெர்மிஷன் கேட்டு வந்து உள்ள தான்டா உட்கார்றாங்க. ஜேஹோப்க்கு ஆப்போசிட்ல. குட் மார்னிங் சார். ம். உங்க பேரு? என் பேரு சாய் என்வோ. அ ஃபினான்ஷியல்ல மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எக்ஸ்பீரியமும் இல்லையே! இவ்ளோ பெரிய கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் அண்ட் என்னோட பெர்சனல் பிஏவா உங்களால இருக்க முடியுமா? மேபி எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல தான் சார். பட் என்னோட ஒர்க்க நான் கண்டிப்பா கரெக்ட்டா பண்ணுவேன். நீங்க என்ன நம்பலாம். அண்ட் கண்டிப்பா என்னால நல்ல அவுட்புட் குடுக்க முடியும் சார். ம். வீடு எங்க இருக்கு? ஆ சார்? இல்ல. எதுக்காகன்னா, எனக்கு எப்ப வேணாலும் ஒர்க் பண்றப்ப, என்னோட பிஏ என்னோட சரவுண்டிங்ல இருக்கணும்னு நான் நெனப்பேன். அதான். ரொம்ப தூரமா இருந்தா, இங்க வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ, அதுக்கு நெறைய ரீசன் சொல்லுவீங்கல்ல. வீடு தூரமா இருந்துச்சு. ஸோ, அதனால தான் கேட்டுக்கிட்டேன். வீடு கொஞ்சம் தூரம் தான் சார். பட் எனக்கு டைம் பங்க்சுவாலிட்டி பத்தி நல்லா தெரியும். லேட்டா வந்துட்டு சாக்கு மூக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் எப்பனாலும் ஒர்க்குன்றப்ப நான் கண்டிப்பா ரெடியா தான் சார் இருப்பேன். அப்படின்றாங்க. ஸோ யுனோவ பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நர்வஸா தான்டா இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி சொல்லணும்னு கரெக்ட்டா சொல்றாங்க. ஸோ ஜேஹோப்பும் வந்து லைட்டா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ அதே டயத்துல வந்து ஃபிலிக்ஸும் உள்ள வந்துட்டாங்கடா. ஆ சார் என்னாச்சு உங்கள ஓகே பண்ணலாமா? உனக்கு தான் தெரியும்ல என்னை பத்தி. எல்லாமே கரெக்ட்டா இருந்தா தானே உன்ன கூப்பிடுவேன். ம். ஓகே சார். மிஸ் என்னவா? ம். எஸ் மிஸ் ஃபிலிக்ஸ். யூ கேன் வெயிட் அவுட் சைட் அப்படின்றாங்க. ஸோ அவங்களும் வெளியே வெயிட் பண்ணுறாங்கடா. ஃபிலிக்ஸ் அப்படியே ஜேஹோப்பை தான் பார்க்குறாங்க. ஜேஹோப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்வா எங்கிட்டு போனாங்களோ அந்த சைடே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டேய் அசிங்கமாக கேட்பேன். என்னோட வயசில் மூத்தேன்னு கூட பார்க்க மாட்டேன். சரி என்ன உண்மையாக சொல்லு. இந்த பையன் ஓகேயா? எக்ஸ்பீரியன்ஸே இல்லைடா. எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா என்ன? நான் அந்த வேலைக்கு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோடவா வந்தோம். ஏதோ அந்த பையன்ட்ட இருக்கு மச்சான். அதான். கொடுத்து பார்ப்போம். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா உன் சம்பளத்தை பிடிச்சிக்கிருவேன். ஏய் ஆள் பிடிச்சி வைக்கிறது தான் என் வேலை. செலக்ட் பண்ணுறது உன் வேலை. அப்படி பார்த்தா உன் சம்பளத்தை தான் பிடிக்கணும். அது எனக்கு தேவையில்ல. சரி நீ அப்பாயின்மெண்ட் போட்டுரு. மற்ற ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கோ. அப்புறம் என்னோட ரூம் பக்கத்தில் தான் இருக்கணும். புரியுதா? டேய் மச்சான் ஏதோ சரியில்லை. ஃபிலிக்ஸு என்னை பற்றி உனக்கு தெரியும்ல? தெரியும். ஆனால் அதுக்குன்னு உன் பக்கத்தில் தான் உனக்கு யார் இருந்தாலும் பிடிக்காதே. சரி சரி ரொம்ப பேசாத. இப்போலாம் ஒர்க் ரொம்ப டைட்டாக இருக்குது. அவன் நடந்து வரதுல லேட் ஆச்சுன்னா அப்புறம் ஒர்க்கு ரொம்ப டைம் இழுக்கும்ல. அதுதான். எப்படிரா ஒரு 10 ஸ்டெப் தாண்டி இருந்து இங்கே வர்றதுக்கு லேட் ஆகும். நீ பக்கத்து ரூம் கொடுக்குறியா? சரி ரூம் மட்டும் போதுமா? இல்லை இந்த கண்ணாடியெல்லாம் எடுத்துட்டு ஸ்க்ரீனை போட்டுறவா? அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம். நான் சொன்னதை மட்டும் செய். அதுக்கப்புறம்
டேங்க் என்னாச்சு? நீ காலையிலயே அவன் ரூமுக்கு தானே போன நேத்து நைட்டு? என்னாவா? தெரில. ஆனா நேத்து ஒரு மாரி இருந்தான். ஒரு மாரி கோவமா. அ அதான் என்னான்னு கேட்க தான் போனேன். பட் எதுவுமே சொல்லல. ம். உண்மையாவா? மச்சான் அவ்வளோதான் மச்சான். அப்புறம் ஏதோ வாயில புண்ணு இருந்த மாரி இருந்துச்சு. நான் ஓவரா எதுவும் கேட்கல. அது ஸ்மோக் வேற நெறையா பண்ணிக்கிட்டு இருந்தான். மேபி அதனால இருக்கும்னு நெனச்சேன். இவன்லாம் 18 வயசு எப்ப ஆச்சோ அப்பயே எல்லா பழக்கத்தையும் பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்ன பண்ண போறேன்னு தெரியல இவன. மேபி அவன் ஏதோ டென்ஷன்ல இருப்பான் மச்சான். ஃப்ரீயா விடு. அவனே கொஞ்ச நேரத்துல சரியாயிருவான். ஃபிலிக்ஸ், உனக்கே தெரியும். அவன் எவ்வளோ டிப்ரெஷன்ல இருக்கவன்னு. எனக்கு தெரியும் மச்சான். நான் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்க்குறேன். நான் பார்த்துக்கிறேன் சரியா? ம். அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ மின்யூஜ் தான் சாரி ஜேஹோப் தான் ஒரு மாதிரி ஏதோ ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம டேங் தான்டா இப்போ பிரேக்கில் தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஃபிலிக்ஸும் அந்த டாக்குமெண்ட் அனுப்பி விட்ருப்பாங்க. ஸோ அதை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நேம் வந்து ஜங்குக்னு மட்டும்தான் இருந்திருக்கும். சர்நேமே இருந்திருக்காது. அதுவே டேங்க் ஒரு மாதிரி கன்ஃப்யூஸாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டிருப்பாங்க. ஜங்குக் வந்து ஒரு 7 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே இறந்து போயிருப்பாங்கடா. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக் வந்து தனியாக தான் வளர்ந்துருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸோட வீட்டில் தான் தனியாக வளர்ந்துருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறதுன்னு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஒர்க்கெல்லாம் இருந்திருக்கும். எங்கெங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு டேங்க்கு செம்மையாக ஒரு மாதிரி இருக்கு. இவ்வளோ வேலை பார்க்குறியாண்ணா? இவன் மனுஷனா ரோபோட்டா? சரி, என்னவா இருந்தால் நம்மளுக்கு என்ன டேங்? இவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டைமை செக் பண்ணுறாங்க. 2வது அந்த ஒர்க்கை தாண்டா பார்க்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக் வந்து ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த நம்பருக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்மிர்க் குடுக்குறாங்கடா. அவ்வளோதான். ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு ஜேகே தான் அவர் பாட்டுக்கு அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சர்வ் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு தான் போகிறாங்க. உள்ளே பார்த்தோம்னா 2 கப்புள்ஸ் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் பான் பூவி, 2 பேர் இதை விட்டுட்டு ஒர்க்குக்கு வரீங்களா? இப்படி 2 பேர் மாறி மாறி திண்டுக்கிட்டு இருந்தா கஸ்டமர் எதை சாப்பிடுவாங்க? ஆ ஜங்குக், என் ஒய்ஃப் கூட இருக்கிற ஒரு ஹாப்பி மூமெண்ட்டே நீ கெடுத்து விட்டடா. ஏய் பாண்ட், ஒர்க் இருக்குல்ல. அப்புறம் அவன் என்னமோ கடையில் அதுக்கு மேலே எந்த ஒரு கஸ்டமரையும் வெல்கம் பண்ணாதீங்கன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். இருக்கிறவங்கள முடிச்சு அனுப்பிட சொல்கிறான். என்னவா அந்த சொட்டத்தலையனுக்கு? தெரில, அப்படி தான் சொன்னான். புவி, நீ யாரோ வராங்களாம் சீஃப் கெஸ்ட், அப்படி தான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். நீ அவங்கள வந்து வெல்கம் பண்ண ரெடி ஆகுன்னு சொன்னான் அப்படின்றாங்க. ஸோ புவியும் வந்து ஓகே அப்படின்ட்டு அதுக்கான ஒர்க்கை தாண்டா பார்க்குறாங்க. ஸோ பாண்ட் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜேகே வந்து சர்வ் பண்ணுறது கூட நிறையா ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க டியூட்டியை முடிச்சுட்டு பாண்ட், புவி அப்புறம் ஜங்குக் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அங்கே தாண்டா போயிருப்பாங்க. யார் வரான்னு பார்க்குறதுக்கு. பார்த்தா நம்ம டேங் தான்டா செம்ம கெத்தாக இறங்கி வருவாங்க கீழே. ஸோ டேங் வர்றது கீழே இறங்கி உள்ளே தாண்டா வருவாங்க. அதுக்குள்ளேயும் அந்த ஓனர் போயிடுவார் டேங்க்கிட்ட. போயிட்டு செம்மையாக குனிவார். குனிஞ்சு குனிஞ்சு குனிப்பார். வெல்கம் சார், வெல்கம் சார். நேற்று தான் உங்கள் அப்பா வந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நேற்று எங்கள் அப்பா வந்தாரா? ஆமாம் சார். வாட் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். கண்டிப்பாக உங்கள் அப்பா தான் சொல்லியிருக்கணும் இங்கே சாப்பாடு நல்லா இருக்குன்னு. எங்கள் அப்பா இங்கே வந்ததே எனக்கு இப்போ தான் தெரியும். இதில் எப்படி இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாரு. அது வந்து சார் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சார். சாப்பாடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஷோ, ரொம்ப குனியாதையா, குறுக்கோடைய போகுது. அப்புறம் உனக்கும் நான் காசு செலவு பண்ணுறதா இருக்கும் அப்படின்றாங்க. அந்த ஓனரும் ஒரு மாதிரி நர்வஸாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்க தாண்டா பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் அவ்வளோதான் வாயை பொழந்துட்டாங்க. என்னடா அது நம்ம ஓனரா என்ன? நம்ம ஓனர் தான்.
நீ வாய மூடு, வாய்க்குள்ள கொசு போயிறாம" அப்படின்ட்டு பான் பூவிய தான் கிண்டல் பண்றாங்க. ஜேகேவும் இதெல்லாம் பார்த்துட்டு, "ஆமாமா வாய போடு, இல்லைன்னா வயித்துக்குள்ள போய் முட்டை போட்டுரும். இவனுக்கெல்லாம் இதெல்லாம் ஓவரா இல்ல?" அப்படின்றாங்க. பட் இந்த கப்பல்ஸ் வந்து அத கவனிக்கல. அட்லீஸ்ட் இந்த கொசு கூட முட்டை போடுது. இவன் போட மாட்றியான். அப்படின்ற மாரி தான் புவி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பான்ட்டு புவிய பார்த்துட்டு, "ஏன் பேபி ட்ரை பண்ணுவோமா?" அப்படின்றாங்க. ஸோ அதுக்குள்ளே ஓனர் வந்து மேல வந்துட்டாங்கடா. ஸோ ஜேகே வந்து இத பார்த்துட்டு அவர் அங்கருந்து கிளம்பிட்டாரு. "இவன் இருந்தா நமக்கு பிரச்சனை தான் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க போயிருவோம்" அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலா ஜேகே டேயாங்க வெல்கம் பண்ணிட்டு ஒரு பிரைவேட்டான ஒரு இடத்துல தான்டா உட்கார வைக்கிறாங்க. விஐபி உட்கார்ற இடத்துல. "ஏய் ஜங்குக், இந்தா இத போய் அங்க என் ஆர்டர் எடுத்துட்டு வா." "எதா ஆர்டரா? நான் எதுக்கு போய் எடுக்கணும்? நான்லாம் போல." "டேய், இந்த இங்க இருக்கிறவைங்களே கொஞ்சமாச்சும் எழுத தெரிஞ்சது நீ மட்டும் தான்டா. போயிட்டு வாடா." "ஏ நான்லாம் போல. வேற எவனாச்சும் போய் எடுக்க சொல்லு." "ஜங்குக்கா, இப்ப நீ போலேன்னா அந்த ஓனரு" அப்படின்னு தான்டா சொல்றாங்க. அதுக்குள்ளயே ஓனர் அங்க வந்துட்டாங்க. "ஏய், அவர் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாரு? போய் ஆர்டர் எடுங்க." யங் மாஸ்டர் மட்டும் கோவப்பட்டாங்கன்னா, அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் இல்லாம போயிரும். இல்லைன்னா மட்டும் "என்ன சொல்ற ஜங்குக்?" அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். நான் போறேன்." அப்படின்ட்டு ஜங்குக் போறாங்கடா. ஸோ கரெக்ட்டா டேயாங் ஜங்குக் தான் வருவாங்கன்னு நல்லாவே தெரியும். ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு தான் ஜங்குக்க பார்க்குறாங்க. "வெல்கம். உன் பேர் என்ன? உன் பேர் என்னமோ பார்த்தேனே?" "ஆர்டர் ப்ளீஸ்." "ஆர்டரா? ஓ! நான் ஆர்டர் போடவா? அப்ப முட்டி போட்டு என் கால தொட பார்ப்போம்." "தொடைக்க முடியாதா? நீ இதெல்லாம் ஆர்டர் ப்ளீஸ்ன்ட." அப்படின்றாங்க டேயாங் ஒரு மாரி நக்கலா. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பேனாவ தான் டைட்டா பிடிக்கிறாங்க. "இதோ பாருடா." "கோவம்லாம் வருமா? நான் உன்ன மாரி எச்சுக்கெல்லாம் கோவம் வரக்கூடாது தெரியுமா? நாங்க எது சொன்னாலும் தலையாட்டிட்டு தான் போணும்." "உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்னு சொல்றீங்களா? எனக்கு ஒர்க் இருக்கு." "ஒர்க்கா? இப்ப ஃபுல்லா இந்த ரெஸ்டாரண்ட் ஏன் கண்ட்ரோல். இங்க யார் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நான் தான் சொல்லுவேன். புரியுதா?" ஆர்டர் கேட்டேல்ல? நான் ஆல்ரெடி ஆர்டர் குடுத்துட்டேன். இப்ப நீ போலாம். ஏன்னா உன்ன ரொம்ப நேரம் பார்த்தாலே எனக்கு குமட்டிக்கிட்டு வருது. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன்." அப்படின்றாங்க. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிருச்சு. பட் வேலையில இருக்கோம் அப்படின்றனால தான் அமைதியா அங்கேருந்து போயிருப்பாங்க. ஸோ பான்பூரி வந்து அதுக்கான இது தான்டா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "என்னடா நெறைய ஆர்டரா குடுத்துருக்கான்?" ஆமா மச்சான். திமிரு பிடிச்சவனா இருப்பியான் போல." பாரேன் எல்லாத்துலயும் ஸ்பைசஸ் இல்லாம கேட்டிருக்கான்." "ஸ்பைசஸ் இல்லாமயா? ஏன்? உரப்பு ஆகாதா என்ன?" "தெர்ல. எல்லாமே நான் ஸ்பைசஸ் ஃபுட் தான்." ம். வேற என்ன? ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் கேட்டிருக்கான். ஆனா நம்மட்ட ஸ்ட்ராபெர்ரி ரன் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்ண? அதான் ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதுல பால ஊத்தி அடிச்சு குடு." மச்சான் எப்படி செஃப் மாரி பேசுற? ஆனா பியூரி இது மாரி வராதே. ஏதாச்சும் குட்றா. நம்ம ஏன் மிளகா பொடி போட்டு குடுக்கக்கூடாது? டேய் ஜங்குக்கா வேணாம். இரு இரு. இது மிளகா பொடி மில்க் ஷேக் ஆகட்டும். ரொம்ப திமிராலாம் பேசுறான். அப்படின்ட்டு கொஞ்சோண்டு காரத்த தான்டா அள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ ஜேகேலாம் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க. "டேய் ஜங்குக்கு நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே." "அப்படின்னா மச்சான் நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன். என்னையவே ஒருத்தன் பண்ண வச்சிட்டான்னா பார்த்துக்கோ." அப்படின்ட்டு பாண்ட்ட தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. புவிக்கு இதெல்லாம் சுத்தமா விருப்பம் இல்ல. "ஜங்குக் வேணாம். இதனால உனக்கு தான் வேலை போகும்." "டேய் அவன் இங்க வந்தப்பயே வேலை போயிருச்சுடா. என்ன இன்னும் என் காதுக்கு வரல அவ்வளோதான்." அப்படின்ட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலா எல்லாமே முடிஞ்சுட்டு நம்ம ஜேகே தான்டா சர்வ் பண்ண போறாங்க. ஸோ எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாத்தையும் அங்க நீட்டா அரேஞ்ச் பண்றாங்கடா. ஆ "நீ எடுத்து வைக்கிறத நான் சாப்பிடணுமா? எவ்வளோ கேவலம்ல. ஏன் இப்படி போடக்கூடாது? எல்லா ஒர்க்கர்ஸும் அட்லீஸ்ட் மிடில் கிளாஸ் பீப்புளாச்சும் இருந்தா ஓகே. ஆனா உன்ன மாரி லோ கிளாஸ் பீப்புள் போய் வேலை பார்க்கணுமா? உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? எங்கள மாரி ரிச் பீப்புள்ஸ் இருக்கிற சைடு தான் சுத்திக்கிட்டே இருப்பீங்களா?"
அப்படியே எங்களை ஏமாத்தி ஆ அப்படின்றாங்க. ஜேகேக்கு செம்ம காண்டாயிருச்சு. பட் ஆனால் ஜேகே எதுவுமே வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை. இது டேங் தான் செம்ம காண்டாகுது. அவருக்கு வந்து ஜேகேவை இப்போ ஏதாச்சும் பண்ணணும், அவன் கோவப்படணும், அதை பார்த்து டேங் ரசிக்கணும். இதுதான் அவரோட ஆசையே. அப்புறம் ஜாங்குக், உன் பேரை சொல்லவே எவ்வளோ அருவருப்பாக இருக்கு. நல்லாவா இருக்கு? சரி, உன் அப்பா பேர் என்ன? எல்லா அப்பா பேர் தெரியாதா? ஏன் உங்கள் அம்மா சொல்லி கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜேகேக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஏறிடுச்சு தலைக்கு. ரொம்ப கஷ்டம்ல அப்பா யாருன்னே தெரியாமல் இருக்கிறது அப்படின்றாங்க. அவ்வளோதான் ஜேகே அவங்களோட கையை டேபிளில் ஒரு அடி தாண்டா. லைட்டாக டேங்கே கொஞ்சம் செக்காயிட்டாங்க. ஸோ அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறாங்க. உன்ன மாதிரி உங்கள் அப்பன் பேர் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறதுக்கு நான் எவ்வளவா பரவாயில்ல, புரியுதா? உன் முன்னாடி பேர் இந்த கிம்ன்றதை எடுத்துட்டா நீ எல்லாம் ஒரு குப்பைக்கு சமம். நீ எல்லாம் என்கிட்ட இன்னும் அதோட பேசுனேன்னு வச்சுக்கோவேன், என்னை பற்றி நல்லாவே தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு. என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால்? உன்னை நான் சும்மா விட்டுருக்கேல, அதுக்கே நீ பெருமைப்படணும். இதோ பாருடா, என்னமோ உயிர் பிச்சை போட்ட மாதிரி சொல்கிற. பணம் இருந்தால் எது வேணால் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா மிஸ் கிம் டேயாங்? ஓ, உங்கள் பேரை என் வாயால் சொல்லிட்டேனே, என்ன பண்ணுவீங்க? உங்கள் பேரையும் எரிச்சிடுவீங்களா அப்படின்ட்டு டேங்கோட லிப்ஸை தாண்டா இப்போ கவனிக்கிறாங்க. அது லைட்டாக அந்த ஹீட் அப்படியே தான் இருக்குது அந்த பொண்ணு காயம். ஸோ அது வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இதை பார்க்கமே இது. பட் இருந்தாலும் அவர் வெளியே காட்டலை அதெல்லாம். ஆமாம், நான் சொன்னேன்ல, நீ எதை தொட்டாலும் அதை அடுத்த நிமிஷமே பொசிக்கிடுவேன். அப்படியா? நான் அன்னைக்கே சொன்னேன், நான் தொட்டதெல்லாம் நீ பொசுக்கணும்னு நினச்சேன்னா இழப்பு உனக்கு தான் அதிகமாக இருக்கும் டேயாங். இன்னொரு தடவை என் பேரை அவன் வாயில் சொன்னேன்னு வச்சுக்கோவேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பன் பேர் கூட தெரில, நீ என்கிட்ட பேசுகிறியா? டேயாங், ஒரு லிமிட் இருக்குது. என் பர்சனல் லைஃப்பை நீ நோண்டினதே பெரிய தப்பு. நான் என் அப்பா பேரை சேர்த்தாலும் சேர்க்கலைனாலும் அது என்னோட விருப்பம். நீ யார் அதை பற்றி பேச? ஏய், கூல் டவுன் ஜங்கு. இங்கே எல்லாருமே அப்பா பேர் தான் நாங்கள் சேர்த்துக்குருவோம். ஆனால் நீ ஏன் சேர்த்துக்கல? ஹரியில் அதுவும் அப்பா இல்லையா? இல்லை அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ டேங்க தாண்டா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டேங்க ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அந்த ரோஸ் மில்கை தாண்டா குடிக்க போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி செக் பண்ணுறாங்க. என்ன, உங்கள் கடையில் மட்டும் ரோஸ் மில்க் டார்க் ரெட்டாக இருக்குது, குடிக்க நல்லா இருக்குமா என்ன? ஏன், நான் குடிச்சு பார்த்துட்டா குடிப்பியா? சி, நீ தொட்டதே தொடுறது அருவருப்பாக இருக்குது. இல்லை, நீ குடித்ததை நான் குடிப்பேன்னு நீ நினைக்கிறியா? அப்புறம் என்ன, குடி அப்படின்றாங்க. டேங் ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்டு லைட்டாக ஒரு சுத்தாண்டா பண்ணுறாங்க. ஸோ பட் அவரால் முடியலை, அவ்வளோ காரமாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்துருச்சு. அதை அப்படியே டேபிளில் தான் வைக்கணும்னு பார்க்குறாங்க. பட் அதில் ஸ்லிப்பாகி அவங்க ட்ரெஸ்லாம் பட்டுருச்சு அந்த இது. ஸோ அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ போயிட்டு அவங்க வாயை தாண்டா ரொம்ப வாஷ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த காரை வந்து போகிற மாதிரியே தெரியலை. ஸோ அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போயிட்டாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப நான் வெளியே காட்டக்கூடாது, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூவாக இருக்காங்க. அப்படியே ட்ரெஸ்ஸெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்தோம்னா ஜங்குக் தான் வந்துட்டார். வந்து டேங்கை வந்து திரும்பாத மாதிரி 2 சைடும் கேவ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுற நீ? மொத்தம் என்னை விட்டு நகரு டேங். நான் திருப்பி சொல்கிறேன், உன்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறோன்னு எனக்கு சத்தியமாக ஆசை இல்லை. ஆனால் நீ பேசுகிறது பார்க்கும்போது அப்படியே உன் கண்ணத்தில் 2 வைக்கணும் போல் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. உனக்கு பிடிக்கலைன்னா அதோட விட்டுரு. தேவையில்லாமல் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத.
அப்படின்றாங்க. ஸோ டேயாங்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க திரும்பியிருப்பாங்க. திரும்பிட்டு டேயாங்க தான் பார்ப்பாங்க ஜங்குக்க தான் பார்ப்பாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்டா நிப்பாங்கடா. ஸோ ஜங்குக்குமே ஒரு மாரி தான் இருக்கும். டேயாங்க்கு அதுக்கு மேல இருக்கும். ஒரு மாரி ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிற மாரி இருக்கும். என்ன விட்டு தள்ளி போன்னு சொன்னேன். புரியுதா? நான் திருப்பி சொல்றேன் டேயாங். தேவையில்லாம என் லைஃப்ல வராத. இதோட ஸ்டாப் பண்ணிடு. புரியுதா? ஸ்டாப் பண்ணுவேனா? நீ என்ன பண்ணன்னு தெரியுதா? நான் அன்னைக்கே சொன்னேன். என்னை எதிர்த்து லைட்டா ஒரு ஆள் பார்த்தா கூட நான் என்னை கொன்றுவேன்னு. உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன்? ஆ? உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா நீ? டேங், நீ எந்த அளவுக்கு என்னை காயப்படுத்த நினைக்கிறியோ அந்த அளவுக்கு அதை நான் உனக்கு தான் திருப்பி கொடுப்பேன். என்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்குன்னு தைரியம் இல்லை. புரியுதா? என் வழியில் வந்தேன்னா நான் உன்னை என்ன வேணால் செய்வேன் டேயாங். என்ன பண்ணுவ? ஆ? என்ன பண்ணுவ? அப்படின்ட்டு ஜங்குக்க தாண்டா அவங்க செஸ்ட்டில் பிடிச்சி தள்ளுறாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே லைட்டாக வந்து பின்னாடி தான் போகிறாங்க. டேங்கு ஒரு மாதிரி உன்னால் என்னடா பண்ண முடியும் காட்டுறா அப்படின்ற மாதிரி தான் ஜேகேவை பார்க்குறாங்க. ஸோ ஜேகே வந்து டேங் அப்போ தானே நோட் பண்ணுறாங்க. அவங்க லிப்ஸை வந்து ரொம்ப பைட் பண்ணுவாங்க அப்பப்போ, அந்த காரம் தாங்க முடியாமல். ஸோ ஜேகே வந்து வேமா டேங்கை பிடிச்சிருவாங்க. ஸோ பிடிச்சிட்டு டேங்கை தாண்டா அப்படியே கிஸ் பண்ணுவாங்க. டேங்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அகைன் அண்ட் அகைன் இவன்ட்டு இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப அதை வந்து விட தாண்டா பார்ப்பாங்க அந்த கிஸ்லேருந்து தப்பிக்க. பட் ஜேகேலாம் விட்டுற மாதிரியே இல்லை. அவங்க டங்க்கு வந்து ரொம்ப அந்த டேங்கோட ஹார்ட்னஸ் அப்படியே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக பிரேக் பண்ணிட்டு டேங்கை தான் பார்ப்பாங்க. ஐம் சாரி டேங் அப்படின்வாங்க. டேங் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவாங்க. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்குறியா? ஆ? சாரி கேட்டால் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? நான் சாரி கேட்டது எதுக்கு இல்லை. அப்புறம் அது வந்து அப்படின்ட்டு ஏதோ சொல்ல தாண்டா வராங்க. பட் அதுக்குள்ளேயே அங்கே ஒரு சவுண்டு, டேய் மச்சான், கொஞ்ச நாள் தாண்டா வேலைன்ட்டு வெளியே போனேன், அதுக்குள்ளேயே எனக்கு ஒரு பிரதர் இன்லா செட் பண்ணிட்ட பாரேன் அப்படின்றாங்க. திரும்பி பார்த்தா மின்யூஜ் தான். ஒரு மாதிரி அந்த சவரையே பிடிச்சி டைட்டாக பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த கப்பல்ஸ் ரொமான்டிக் பண்ணும்போது அதை வேடிக்கை பார்க்குறவங்கள அந்த மாதிரி நிற்கிறாங்க. ஜேகே டேயாங்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு டே தான் வேமா ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டாங்க. நீ பண்ணது எல்லாத்துக்கும் ஒரு நாள் நான் உனக்கு கண்டிப்பாக அச்சு செய்வேன் ஜங்கு அப்படின்ட்டு கோவமாக மிரட்டுறாங்கடா. நம்ம மின்யூஜ்லாம் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் டேங்க்ட்ட வந்துட்டு, ஐயோ பிரதர் இல்லா, அவனுக்கெலாம் ஒரு நாள் பத்தாது, 25 நாள் சபதம் இருந்திருக்கான் கண்ணியா, ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காச்சும் என் மச்சானுக்கு பார்த்து செய்யுங்களேன் அப்படின்றாங்க. டேங்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. 2 பேரும் உதவ குறைங்கடா. உங்க ஒரு ஆளே என்னால் முடியலை இவனை. நான் உங்கள் 2 பேரையும் ஒரு நாள் வச்சுக்கிறேன். என்னது 2 பேருமா? ஐயோ பிரதர் இல்லை, நான் அப்படி ஏய் வாய மூட்றா அப்படின்ட்டு டேங் அங்கேருந்து ஜங்கோக்கு ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ஜங்குக்கும் மின்யூஜை தான் பார்த்துட்டு, ஏய் ஏன்டா உனக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு பேச மாட்டியா? டேய் அப்போ இது பிரதரின்ல இல்லையா அப்படின்ட்டு ஜேகேவோட ஷோல்டர்லாண்ட கை வைக்கிறாங்க. ஜேகே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து மின்யூஜும் வந்து என்னடா ஆச்சு அப்படின்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த காயம் இன்னும் லைட்டாக அப்படியே தான் இருக்குது. ஏ என்ன மச்சா அதெல்லாம்? ஏ அதெல்லாம் பெரிய கதை, நான் போகும்போது உனக்கு டெப்த்தாக சொல்கிறேன் அப்படின்ட்டு வெளியே தான் வராங்க. ஸோ ஃபைனலாக டேங் வந்து ஜேகேவை தாண்ட ஒரு மாதிரி கோவமாக பார்த்துக்கிட்டே தான் அந்த ஓனர்கிட்ட ஏதோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ பாரேன், அவன் அங்கே வந்துட்டு கத்திட்டு இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு வராதன்னு சொல்லுவான். எப்படி மச்சான்? நீ பாரு மச்சான் அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஓனரும் வராங்க. வந்துட்டு டேங் ஜங்குக்கு பிடிச்சி அந்த திட்டுறாங்க. திட்டிட்டு ஃபைனலாக நீ இந்த வேலைக்கு வராத ஜங்கோக், உன்னை நான் இன்னிலேருந்து ரிசைன் பண்ணுறேன் அப்படின்றாங்க. மினோஜும் எதுக்கு அப்படின்னு கேட்கலான்னு தான் போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜேகே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீ என்னடா என்ன வேலையை விட்டு தூக்குறது சொட்ட மண்டை
நான் சொல்றேன்டா, இதெல்லாம் ஒரு வேலையா? ஆ? ஊசி போனத குடுத்து எல்லாரையும் ஏமாத்துற. இது ஒரு ஹோட்டலு. நீ வேணா பாரு, நாளைக்கே உனக்கு ஃபுட் ரைடு வந்து உன்னைய அந்த கம்பெனி இல்லாம ஆக்குறேன் பாரேன் அப்டின்ட்டு ஜேகே சொல்றாங்க. பான் பூவியெல்லாம் உள்ள ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஃபன்னா. ஸோ மினியூஜும் ஒரு மாரி பார்த்துட்டு ஜேகே பின்னாடியே கிளம்பிட்டாங்கடா. அந்த ஓனர் அவங்க மண்டைய தான் தடவுறாங்க. சொட்ட மண்டையா! இவன் எவ்வளோ தைரியம் தான் என்ன சொட்ட மண்டைன்ருப்பான். அப்டின்ட்டு அவங்க முடியில்லாத மண்டைய தான் தடவிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலா ஜேகே தான்டா வெளிய நடந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. ஸோ மினியூஸ் தான் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஜங்குக் வந்து ஃபுல்லா எல்லாமே சொல்லியிருப்பாங்க. "டேய்! அவன் திமிருக்கு இப்டிலாம் பண்றான். நீ விடு மச்சான். பணம் இருக்க திமிர்ல அப்டிலாம் நடந்துக்கிறான். விடு நம்மளுக்குன்னு ஒரு நாள் வரும்ல. அப்ப பார்த்துக்கலாம்." "இல்ல மச்சான். இந்த பணக்காரங்களே இப்டிதான்டா. எல்லாரும் அப்டி இல்ல மச்சான். ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க." "ஏய்! ஜங்குக்கா! உனக்கு பணக்காரங்கனாலே பிடிக்காதே! நீ இப்படிலாம் பேச மாட்டியே! என்னாச்சு?" சொல்றேன். நெறையா இருக்கு. இப்போ ஒரு ராட்சசன ஒரு அடங்காப்பிடாரிய பத்தி மட்டும் தானே சொல்லியிருக்கேன். இன்னும் இருக்கு. போக போக உனக்கு சொல்றேன் மச்சான். அப்படின்றாங்க. ஸோ மினியோஜ், ஜங்குக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு நேரா மினியோஜ் வீட்டுக்கு தான்டா போறாங்க. ஸோ போனோனே அங்க சாய் தான்டா. சாய் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஜங் மினியூஜோட தம்பி தான். 10 வயசு ஆகுது. ஸோ லேட்டா தான் வந்து பிறந்திருப்பாங்க சாய் வந்து. அவங்க பிறந்தப்பயே அவங்க பேரண்ட்ஸ் இறந்திருப்பாங்க. அ அவங்க அப்பா வந்து முதலே இறந்திருப்பாங்கடா. மினியூஜ் வந்து சின்ன பையனா மினியூஜுக்கு வந்து ஒரு 15 வயசு இருக்கும்போது இறந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா, சாய் வந்து ஒரு சாயோட அம்மா வந்து ஒரு 6 மந்த் பிரெக்னன்ட்டா இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மா வந்து டெலிவரியில வந்து இறந்திருப்பாங்க. ஸோ சாய்க்கு வந்து பார்த்தோம்னா, ஜங்குக் அண்டு மின்யூஜ் தான் எல்லாமே. 2 பேருனா அவங்களுக்கு அவ்ளோ பிடிக்கும். ஸோ ஜங்குக் வந்தோனே சாய் வந்து வேகமா ஜங்குக்கிட்ட தான் ஓடி போவாங்க. "பன்னி அண்ணா" அப்படின்ட்டு கியூட்டா போய் ஜங்குக்கிட்ட தானே தொத்திக்கிடுவாங்க. ம். இத்தன நாள் என் உயிர வாங்கிட்டு, இப்ப ஜங்குக் அண்ணனா? ஜங்குக் வந்தா, அப்ப நான் தேவையில்ல போலயே! ஆமா. நீ தேவையில்ல. போ போ அப்டின்றாங்க. ஜேகேவும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு கேக் வாங்கிட்டு வந்திருப்பாங்கடா. அததான் சாய்க்கு குடுக்குறாங்க. ஸோ சாயும் கியூட்டா சிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போற ஜங்குக்? அவங்கிட்டலாம் வச்சுக்கிட்டா விடமாட்டாய்ங்க. ஆனா, எதுக்காக நீ அவன் கூட அவ்ளோ க்ளோஸா இருந்த? உண்மையிலேயே நீ ஏய்! அவன் என் டைப்பே இல்ல மச்சான். ரொம்ப அடங்காப்பிடாரித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுதான் அதெல்லாம் சும்மா விடக்கூடாதுல்ல. ஆனா இந்த மாரி யாரும் ஒருத்தவங்கள அடக்கி நான் பார்த்ததில்ல ஜங்குக். நல்லாருக்கு. டேய்! என்னடா திங்க் பண்ற? நான் ஒண்ணும் திங்க் பண்ணல ஜங்குக். நீ நடத்து. நீ எது சொன்னாலும் அடியேன் நம்புவேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு இருக்கு. அப்ப தெரியும். அது சரி. ஆனா வீட்லாம் ரொம்ப வச்சுக்கிறாத. புரியுதா? ம். சரி மச்சான். சரி இப்ப என்ன பண்ண போற? 3ல ஒரு வேல போச்சு. ஆ அங்கிள்ட்ட கேட்டுருக்கேன். அவரு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னாரு. என்னான்னு தெர்ல. போய் பார்த்தா தான் தெரியும். ம். சரி லைலா என்ன அப்படின்றாங்க. ஜங்குக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஸாவே மினிஜ பார்க்குறாங்க. டேய்! அவ உன்ன சின்ன வயசுலேருந்து லவ் பண்றான்னு தெரியும். என்ன உனக்கும் வயசாகிக்கிட்டு போகுதுல்ல. டேய் மச்சான்! உனக்கு நல்லாவே தெரியும். நம்மளுக்கு சோறு போடுறவங்களலாம் துரோகம் பண்ணக்கூடாது மச்சான். லைலாவோட அப்பா என்னோட பாஸ் அப்படின்றப்ப யோசிச்சு பாரு. நல்லாவா இருக்கும்? அவர்ட்டயே வேலை பார்த்துட்டு அவர் பொண்ணவே என்னமோ சொல்ற. ஆனா எனக்கு தெரிஞ்சு ராஜையா கண்டிப்பா நீனா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நீ ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? உனக்கும் லைலாவ பிடிக்கும்ல? அப்படின்றாங்க. பட் ஜங்குக் வந்து இதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. பிடிக்குமா? அப்படின்ற மாரி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம டேங் தான்டா வேகமா அலெக்ஸ் ஒர்க் பண்ற இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து டயாங் வந்து 2 பெர்சன்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு அலெக்ஸ், இன்னொன்னு அம்மி. ஸோ அம்மி பெஸ்ட் ஃப்ரெண்டு. அலெக்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கே.
ஸோ நேரா எந்த ஒரு நாக் சவுண்ட் பண்ணாம உள்ள தான்டா போவாங்க. டேயாங் என்னாச்சு? காலங்காத்தால ஏன் கோவமா இருக்க? ஏன்? என்னான்னு தெரிஞ்சு நீ எதுவும் பண்ண போறியா என்ன? இல்லைல. அப்படின்ட்டு வேகமா அங்க போய் சோபால தான்டா உட்கார்றாங்க. ஸோ அலெக்ஸும் வந்து இவன் என்ன பண்ண அப்படின்ற மாரி எந்திரிச்சு டேயாங் பக்கத்துல தான் உட்கார்றாங்க. ஸோ வேகமா டேயாங் வந்து அலெக்ஸோட கோட்லேருந்து ஸ்மோக்கும் லைட்டரும் தான் எடுக்குறாங்க. டேயாங் நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன், ஓவரா ஸ்மோக் பண்ணாதன்னு. என்னால ஸ்மோக் பண்ணாம இருக்க முடியல. என்னாச்சு? காலங்காத்தால யார் உன்ன டென்ஷன் ஆக்குனா? அது மட்டும் இல்லாம ட்ரெஸ் என்ன? மிளகா பொடி வாடை வருது. மிளகா அது ஒன்றும் இல்லை, எனக்கு வேறு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணு. சரி நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஜேக்கிட்டையும் வந்து குடிச்சு முடிச்சுட்டு 2வது ஸ்மோக் தாண்டா இது பண்ண போகிறாங்க. பட் அதுக்குள்ளேயும் அலெக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அலெக்ஸ் போதும், என்னாச்சுன்னு சொல்லு. உங்கள் அம்மா எதுவும் உன்னை திட்டினாங்களா? இன்னொரு தடவை அவங்கள பற்றி என்கிட்ட பேசாத. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்கள பற்றி என்கிட்ட பேசாதன்ட்டு. டேயாங் அவங்க உன் அம்மா. அலெக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க என் அம்மா தான். ஆனால் உனக்கு நீ எதுக்காக அந்த மேரேஜுக்கு ஓகே சொன்ன? உனக்கு தெரியும்ல எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுன்ட்டு. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு வீக் இல்லை, என்னை பார்த்துக்கிற தெரியாத அளவுக்கு அப்படின்றாங்க. ஸோ அலெக்ஸ் எதுவுமே சொல்லாமல் டேயாங்கோட கையை தாண்டா ஹோல்ட் பண்ணுறாங்க. டேயாங் எனக்கு தெரியும் என்னோட பேபி ரொம்ப ஸ்ட்ராங்னு, எதாக இருந்தாலும் தனியாக ஃபேஸ் பண்ணுவான்னு. ஆனால் நானும் கூட இருக்கேனே. அண்ட் உனக்கு தெரியும்ல நான் லவ் பண்ணுறேன்னு. அலெக்ஸ் நீ என்ன அதே மாதிரி லவ் பண்ணுறியாட்டையா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. பட் டேயாங் எதுவுமே சொல்லலை. அலெக்ஸே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் என்னன்னாலும் அவங்கள டென்ஷன் பண்ணால் அவங்க வர இடம் அலெக்ஸா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அப்படியே அலெக்ஸை தான் பார்க்குறாங்க. டேயாங் நான் ஒன்று தான் கேட்குறேன். அலெக்ஸ் எனக்கு தெரியலை, ஆனால் உன் கூட இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதாவது அமைதியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இந்த லவ் மேரேஜ் இதிலெல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு புரிந்துட்டேயா, ஒன்றும் அவசரம் இல்லை. நீ படிப்பு முடி, அதுக்குள்ளேயும் உன் ஹார்ட்டை நான் வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நான் ப்ரோக் பண்ணுவேன் டேயாங் அப்படின்றாங்க. டேயாங் வந்து அலெக்ஸா ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க விண்டோஸ் சைடு தாண்டா பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸ் டேரக்ஷனை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. உனக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியாது அலெக்ஸ். கண்டிப்பாக உன்னால் இந்த வாலை ப்ரோக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் உன்னால் முடியும் நீ நினச்சேன்னா அதோட அவுட்புட் என்னவாக இருந்தாலும் நீ தான் ஏற்றுக்கிறணும். என்ன அதுக்கப்புறம் ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அந்த வேர்ட்ஸில் வந்து ஒரு உயிரே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ அலெக்ஸும் எதுவுமே புரியாத மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் நான் ஜங்குக் தாண்டா. ஸோ அவர் வந்து அடுத்து வேலைக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக பார்த்தோம்னா ராஜ் ஐயா வந்துட்டாங்க. என்னாச்சுயா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா இன்னைக்கு ஒரு லோடு வந்திருக்கு, அதை மட்டும் இறக்கிடலாமா? அது வந்து ஒர்க்கு அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வராங்க. பட் அதுக்குள்ளேயும் மாற்றிட்டு சரி போகலாம்யா, அந்த லீவ் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. ஸோ அவரும் ஓகேன்ட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அவர் ஒர்க் போகல. ஸோ நேராக ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒர்க்கில் தான் இருக்காங்க, லோடு ஏற்றுறது இறக்குறதுன்ட்டு. ஸோ லைலா வந்து அப்பப்போ வந்து அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணிவிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுகா தாண்டா இந்த ஸ்டார் கிளப்புக்கு தான் வந்திருப்பாரு. ஆக்சுவலாக வந்ததே ஜிம்மினை பார்க்குறதுக்கு தான். ஸோ மாஸ்க் போட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ ஜிம்மின்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி சர்வ் பண்ணுற ஒர்க் தான் பார்ப்பாங்க. மினியூஜ் வந்து அங்கேயே இருப்பாங்க. ஸோ மினியூஜ்கிட்ட தான் அப்பப்போ பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் வந்து சுகாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க என்னடா நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஜிம்மின் வந்து மோஸ்ட்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப
பாதுகாப்பா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்பலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பசங்க வந்து ஜிம்மின்ட்ட வந்தாலுமே நம்ம மின்யூஜ் வந்து அவங்க பக்கம் இழுத்துக்குருவாங்க. ஸோ, இந்த மாரி மின்யூஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜிம்மின வந்து ரொம்ப டேக் கேர் பண்ற மாரி தான் இருந்திருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து ஜிம்மின் வந்து அங்க வந்து மாஸ்க் கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அவங்க இப்ப தான் படிச்சுக்கிட்டு இருக்கனால அவங்களோட ஐடென்டிட்டி வெளிய வந்துச்சுன்னா, இவன் பார்ல ஒர்க் பண்றவனா அப்டின்ட்டு தப்பா பேசுவாங்க. அப்டின்றனால ஜிம்மின் வந்து மோஸ்ட்லி மாஸ்க் வேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ, ஜிம்மினோட கண்ண பார்த்து அந்த அந்த செக்சர் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சுகா நோட் பண்ணியிருப்பாங்க இது ஜிம்மின்ட்டு. ஸோ, அவரும் வந்ததுலேருந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு. அமைதியா தான் இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பார் ஓனரே வந்திருப்பாங்க. வெல்கம் டு ஸ்டார் பார் மிஸ் சுகா. ஆச்சரியமா இருக்கு. நீங்க போய் இந்த லோ கிளாஸ் பார்க்குலாம் வந்திருக்கீங்கன்னு. கண்டிப்பா. லோ கிளாஸா இருந்தாலும் 1 மாசத்துலயே உங்க பேரு வான தொட்டுருச்சுல. அதான் ஒரே ஃபீல்ட்ல இருக்க நம்ம கொஞ்சம் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறது நல்லது தானே! அஃப்கோர்ஸ் சுகா. வாங்களேன். நான் என்னோட விஐபி ரூம் கூட்டிட்டு போறேன். அப்டின்றாங்க. சுகாவும் ஃபைனலா ஒரு தடவ ஜிம்மின பார்த்துட்டு தான்டா போறாங்க. ஸோ, சுகா நேரா அங்க விஐபிக்கு தான் போறாங்க. அங்க வந்து பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் கலர் லைட்ஸா இருக்கு. ஸோ, கேர்ள்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கடா. கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாருமே. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரியா பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப ட்ரிங்க்ஸு, பணம், சீட்டுக்கட்டு, ட்ரக்ஸ் இந்த மாரி தான் இருக்கு. நான் நெனச்சு கூட பார்க்கல. ஸ்டார் பார்ல இப்படி ஒரு ஹைடன் ஜெம் இருக்கும்னு. கண்டிப்பா. இல்லைன்னா அந்த பிசினஸ் இவ்வளோ சீக்கிரம் வான ஒட்டியிருக்குமா என்ன? ம். அது மட்டும் இல்லாம, அவ்வளோ பெரிய பாரோட ஓனர் இந்த சின்ன பாருக்கு வந்து பார்க்க வந்திருப்பாரா? உண்மையா சொல்லணும்னா, நான் இங்க வந்தது இந்த பேருக்காகலாம் இல்ல. இங்க ட்ரிங்க்ஸ்லாம் ரொம்ப இனோவேஷனா இருக்காமே! அதான். ஹோ! அதுவா? எங்க பார்டெண்டர் தான். பேரு ஜங்குக். நல்லா ஒர்க் பண்ணுவான். அண்ட் அவனோட அழகுக்கே இங்க நெறைய ஃபேன் பேஜ் இருக்கு. ஓ! அது சரி. ஆனா ஏன் இங்க இருக்க மோஸ்ட்லி எல்லாரும் மாஸ்க் யூஸ் பண்றீங்க? பயமா? அப்படி இல்ல மிஸ் சுகா. அவங்களுக்கும் சில பிரைவசி இருக்கும்ல. ஸோ, அதெல்லாம் அவங்க விருப்பம் தான். அத நான் பெருசா எதுவும் கண்டுக்கிறதில்ல. அப்படின்றாங்க. ஸோ, கொஞ்ச நேரத்தில பார்த்தோம்னா டோர் ஓப்பன் ஆகுதுடா. நம்ம ஜிம்மின் தான் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ, எடுத்துட்டு வந்து உள்ள நேரா வப்பாங்கடா. வச்சுட்டு தேங்க்யூ சொல்லும்போது தான் பார்ப்பாங்க. சுகா ஜிம்மினுக்கெல்லாம் கை கால்லாம் நடுங்கியிருக்கும். இவனா அப்படின்ற மாரி. ஸோ, வேகமா அங்கேருந்து போக தான்டா பார்ப்பாங்க. அதுக்குள்ளேயே அவங்க அவங்களோட ஓனர் ஸ்டாப் பண்ணிருவாங்க. மேக்ஸ் என்ன பழக்கம் அது? மேக்ஸா? ஓ! சுகா அவன் பேர் மேக்ஸ். அது வந்து நாங்க இங்க இருக்க யாருக்குமே உண்மையான ஐடென்டிஃபை வெளிய சொல்ல மாட்டோம். ஸோ ம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே! நான் சொல்றது கரெக்ட் தானே மேக்ஸ்? அப்டின்ட்டு ஜிம்மின பார்க்குறாங்க. ஸோ ஜிம்மினுக்கே ஒரு மாரி நடுங்குது உடம்பெல்லாம். எத்தன தடவ சொல்லியிருக்கேன். விஐபி கஸ்டமர் வந்தா அவங்களுக்கு ஒழுங்கா ட்ர ட்ரிங்க்ஸ் எல்லாம் போர் பண்ணி குடுக்கணும்னு. அப்டின்றாங்க. ஸோ ஜிம்மின்னு ஒரு மாரி சாரி அப்டின்ட்டு அவங்க வந்து பாட்டில தான்டா ஓப்பன் பண்ணி அந்த ட்ரிங்க்ஸ் ஊத்திக்கிட்டு இருக்காங்க. சுக்காலாம் ஜிம்மின தான் வச்சுக்கணுமாங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனலா ஜிம்மின் வந்து முடிச்சோனே அங்கேருந்து எப்படியாச்சும் வெளிய போனா போதும் அப்டின்ட்டு தான் போறாங்க. ஸோ நேரா ரெஸ்ட் ரூம்க்கு தான்டா போறாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வெளிய போவோம் அப்டின்ட்டு. ஸோ ஃபைனலா கண்ணாடிய தான் பார்க்குறாங்க. "உன்னால முடியும் ஜிம்மின், உன்னால முடியும்." இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கெல்லாம் இப்ப நீ யாருன்னு கூட தெரியாது. ஸோ அதனால இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காத சரியா? அன்னைக்கு நடந்தது அன்னையோட முடிஞ்சிருச்சு. அப்டின்ட்டு வேகமா வெளிய போலான்னு பார்க்குறாங்க. பட் அதுக்குள்ளேயும் டோர் க்ளோஸ் பண்ண சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா சுகா தான்டா. ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அந்த டோர்ல தான் சாஞ்சு நின்டுகிட்டு இருப்பாரு. ஜிம்மினுக்கு வந்து அந்த ஸ்மோக் ஸ்மெல் சுத்தமா ஆகாது. அதெல்லாம் நோட் பண்ணுவாரு. ஆனா அவரு அந்த ஸ்மோக் வரமேதே அவரு ஒரு மாரி மாத்துறது, அவரோட பிரீத்த ஸ்டாப் பண்றது, கை வச்சு அவங்க நோஸ க்ளோஸ் பண்றது, இந்த மாரி நெறைய ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. ஸோ சுகா அதெல்லாம் கண்டுக்கிறாம அந்த புகைய லைட்டா தட்டி விட்டு ஜிம்மின் பக்கத்துல தான் வருவாங்க. அப்படியே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு.
ஏன்னா பாரில் வேலை பார்க்குற ஸ்மோக் சேராதா? அது வந்து ம் மாஸ்க் இல்லாமல் நல்லா தான் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ தான் ஜிம்மின் வந்து நோட் பண்ணுறாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது மாஸ்க் கழட்டிட்டு திருப்பி போடாமல் விட்டுட்டோம்னு. ஸோ வேகமாக போடலான்னு தான் போகிறாங்க. அதுக்குள்ளேயும் ஷுகா வந்து மாஸ்க்கை பிடிங்கிட்டாங்க. என்ன பண்ணுறீங்க மிஸ் கிம்? என் மாஸ்க்கை கொடுங்க. அப்போ நான் யாரெல்லாம் தெரியும் போலையே. உங்களை யாருக்கு தான் தெரியாமல் இருக்கும்? நீங்கள் என்ன எங்களை மாதிரி ஆளுங்களையே? புரியலை. உங்களை மாதிரினா லோ கிளாஸ் பீப்புள்ன்றியா? மிஸ் கிம், நீங்கள் தேவையில்லாமல் ஏதோ பேசுகிறீங்க. மாஸ்க்கு கொடுங்க, எனக்கு ஒர்க்குக்கு லேட் ஆச்சு. எனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லாக நீ எனக்கு தான். ஐ மீன் இந்த கதவை ஓப்பன் பண்ணலன்னா நீ எனக்கு ஃபுல்லாக எனக்கு தேவை அப்படின்றாங்க. ஜிம்மினுக்குன்னா அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருச்சு. மிஸ் கிம், நீங்கள் பேசுகிறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. இங்கேருந்து வெளியே போங்க. நான் ஒர்க் இருக்கு, நான் போகணும். உன்ட்டு எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? உன் கண்ணு தான். அது எத்தனை தடவை துடிக்க தெரியுமா? நிமிஷத்துக்கு 10 தடவை, செகண்டுக்கு 100 தடவை துடிச்சா கூட தப்பு இல்லை போல. அந்த அளவுக்கு துடிக்குது. வேற ஏதோ பண்ணுது எனக்கு. மிஸ் கிம், நீங்கள் ஜிமின் சாரி டால் நல்லா இருக்கா? டாலா அப்படின்றாங்க. ஷுகா பேச பேச ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஜிமின் கிட்ட தான் வராங்க. ஸோ நேராக வந்து ஜிமினோட காது கிட்ட தாண்டா போகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நடுங்க பயத்தோட பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? செம்மையாக இருக்கு. இதெல்லாம் அனுபவிக்கணும் எத்தனை நாள் நான் வெயிட் பண்ணணுமோ? ஸ்கிம், நான் இங்கே வேலை பார்க்குறதுனால நான் அந்த மாதிரி பையன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் அப்பெல்லாம் கிடையாது. அதுதான் எனக்கு ஏதோ பண்ணுது. ஸ்கிம், நீங்கள் என்ன நீ ஷுகானே கூப்பிடலாம். ஐ லவ் ஷுகான்றது எப்படி இருக்கும்? அப்படி இல்லைன்னா யோஜின்னு கூப்பிடேன். செக்ஸியாக ஹாட்டாக இருக்கான்னு பார்க்குறேன். ஸ்கிம், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்கிட்ட. ஏன் என்ன பண்ண இப்படி பேசுனா? கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அது என் மேலே கொடுத்தா யாராச்சும் நம்புவாங்களா? அப்படின்றாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உண்மைதான், ஷுகா மேலே அதுவும் ஜிம்மின் போய் கொடுத்தா யாரும் நம்ப மாட்டாங்க. பட் அதுக்குன்னு அவங்கள இவ்வளோ கியூமிலைஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ வேகமாக ஜிம்மின் வந்து ஷுகாவை தள்ளி தாண்டா நிற்கிறாங்க. நீங்கள் பாருங்க, நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. தயவு செஞ்சு ஏதோ நினச்சிட்டு என்கிட்ட மட்டும் வராதிங்க. நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அதில் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் அப்படின்ட்டு வேகமாக அங்கேருந்து போயிட்டாங்கடா. ஸோ ஷுகாவும் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு அவங்க ஸ்மோக் தான் திருப்பி இன்ஹேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கண்ணாடியை பார்த்துட்டு தான்டா ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுறாங்க. சாரி ஜிமின். டால், உன்னை பார்த்தப்பே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தானே. ஸோ இதில் விலைக்கு வைக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த எபிசோடு இங்கனக்குள்ளே முடியுதுடா. நான் ரொம்ப இழுக்க வேணாம். அண்டு இந்த ஸ்டோரி நான் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு முடிக்க தான் பார்ப்பேன். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் அந்த இன்ட்ரடக்ஷன், அந்த ஸ்டார்டிங் பார்ட்டுக்காக மட்டும் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக ஓடுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஸ்டோரி. ஸோ இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாச்சும் நீங்கள் தப்பாவோ இல்லை இது கரெக்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட அனைத்து கமெண்ட்களும் ஏற்கப்படும். அண்ட் ஃபிலிக்ஸ் வந்து எப்போயுமே மின்யூஜுக்கு தான்டா. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் போட்டு வரோம். அண்டு ஜேஹோப்போட பேர் என்வோ தான்.
ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலான்டா. ஸோ சீக்கிரமே நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி. கரெக்டாக சொல்லிட்டேன். பை பை. சராங்கே.